பொன்னியின் செல்வன் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக், எதை பற்றி பேச போகிறோம்? இன்னைக்கு வந்துட்டு நம்ம 90s கிட்ஸோட அந்த மலரும் விளையாட்டுகள் அதோட பார்ட் டூ வீடியோ. இது ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட தொடர்ச்சி வீடியோ. அதோட நாங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் தர்றோம். ஓகே, அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. திருடன் போலீஸ் விளையாட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சீட்டு பிரிச்சுக்கும். அந்த சீட்டில் வந்துட்டு ராஜா, ராணி, மந்திரி, போலீஸ், திருடனுக்கு வந்து முட்டை திருடனை தான் கண்டுபிடிக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னு வச்சுங்களேன், கண்டுபிடிச்சது இப்படியே உட்காந்துருப்பான். அந்த மாதிரி திருட்டு போய் வைப்பாங்க. ஆக்சுவலாக அதை வந்து தேர்ந்துருவாங்க. அதில் அப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு உதாரணமாக இருக்கும். அவன் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குன்ற பேரில் ஈஸியாக மாட்டிக்குவான். அவன் நான் திருட்டு போய் அவன் மாட்டிக்குவான். போலீஸ் வந்து திருடனை கண்டுபிடிக்கணும், ராஜா வந்து ராணியை கண்டுபிடிக்கணுமா, அப்புறமேட்டு மந்திரி ராணி வந்து மந்திரி கண்டுபிடிப்பாங்க. இது என்னங்க போலீஸ், இது என்னங்க கேம், கொஞ்சமா நியாயமான ராணி இருக்கு. இப்போ வந்துட்டு அந்த கேம் மாறி இருக்கு. அப்படியா, அப்டேட் ஆயிருக்கா? ராஜா, ராணி, அதுக்கப்புறம் வந்துட்டு மந்திரி, அதுக்கப்புறம் மில்க்மேனா. எதுக்கு மில்க்மேன்? போலீஸும் இல்ல, திருடனும் இல்ல, மில்க்மேன் அதுல வந்திருக்காரு. பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கு. நான் கூட ஒரு நாள் போய் விளையாண்டேன். மில்க்மேன் எழுதி போட்டு விளையாண்டாங்க. மில்க்மேனுக்கும் ராஜா ராணிக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. இல்ல ஆக்சுவலா அந்த கேமே வந்து திருடன் போலீஸ் கேம் தானே. போலீஸ் கேம் தான் அது. திருடன் அது இல்ல, மில்க்மேன் வந்திருக்காரு. போலீஸ்க்கு 100 கொடுப்பாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, திருடனுக்கு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பு வச்சிருவோம். அது வந்து பக்கத்தில் வரவங்களுக்கு தெரியாது. அதை மட்டும் நாங்கள் எடுக்க மாட்டேன். அது எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பு வச்சுட்டு அதை மட்டும் எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி அப்பெல்லாம் சீட்டிங் நிறைய பண்ணுவோம். சரி சரி சரி, ஓகே. அதன் பிறகு வந்துட்டு பூஸ்ட்னு ஒரு விளையாட்டு. பூஸ்ட், ஆமா. 3 ஹீரோ பேர் வருவாங்க. விஜய் விஜய் விஜய், அஜித் அஜித் அஜித். அது மாதிரி 10 பேர் கூட விளையாடுவோம். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா சீட்டு கட்டோட ஒரு லோ வெர்ஷன் தான் அது. ஆமா. எல்லாம் வந்து ஒரு 5 பேர் இருக்கும் அப்படின்னா 15 சீட் எடுத்துக்கும். 15 சீட்டுல வந்து ஃபேவரட்டான ஆக்டர்ஸ் பேர் தான் மேக்ஸிமம் எழுதுவோம். இல்லாட்டி ஃபேவரட் பிளேஸ் எழுதுவாங்க. அந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி எழுதுவாங்க. மேக்ஸிமம் மலர்கள் பேர் எழுதுவாங்க. சாப்பாடு பிடிச்ச பிரியாணி அந்த மாதிரி எழுதுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஆக்டர்ஸ் பேர் தான் எழுதுவாங்க. ஹீரோ பேர் தான் எழுதுவாங்க. அதுல வந்து பேர் எழுதுவாங்க. அதுல வந்து எப்படின்னா பூஸ்ட்னு, அது வந்து அந்த விளையாட்டை வந்து தெரியாது முழுசா. அந்த 3 சீட் அந்த ரூல்ஸை சொல்லிடுறேன். எப்படின்னா இப்போ வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 5 ஹீரோ இருப்பாங்க. 5 ஹீரோக்கு வந்து 15, 3 ஆர்யா, 3 விஷாலு, 3 ஜெயம் ரவி, 3 விஜய், 3 அஜித், அந்த மாதிரி எழுதிடுவாங்க. எழுதிட்டு இதுல என்ன கேம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதை சேர்க்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து 3 அஜித் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அப்படியே சைலண்டா இருப்பேன். டபக்குன்னு பூஸ்ட் அடிச்சிருவேன். அப்ப என்ன பண்ணுவோம், அங்க இருக்க டபக்குன்னு அடுத்துக்கு மேல வைக்கணும். அதுல என்ன பண்ணுவான், கடைசி வைக்கிறவங்க தான் பாயிண்ட் கம்மியா இருக்கும். அவன் கீழே வச்சு அப்படி நுழைச்சிட்டு இருப்பான், கையை உள்ள விட்டுக்கிட்டு. அவன் கையை விட்டு நுழைச்சிருப்பாரு, உள்ள வராரா அப்படியே அவர் நடுவர் ஒருத்தர் இருப்பான். ஒருத்தனா கையெடுங்க அப்படிமா, ஒருத்தனா கையெடுத்து அவனுக்கு ஒரு பாயிண்ட் எழுதி நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோ. அந்த மாதிரி விளையாடுவோம். அதுலயும் சீட்டிங் பண்ணுவாங்க நிறையா. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த சிசர் அட்டை தான் எங்க வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு சிசர் அட்டை. அதை பத்தி கேட்டீங்கன்னா, சிசர் வந்து ஃபில்டர்ல இல்லாமல் வெறும் சிசரா இருக்கும். அது இப்படி ஓப்பன் இப்போ இருக்க மாதிரி இருக்குது. அது பேக்கிங்கே வேறு தீப்பெட்டி மாதிரி தான் அந்த பேக்கிங் இருக்கும். அதை எடுத்து 2 பக்கம் ஓட்டை போட்டு விளக்கங்குச்சியில் அதில் வந்து ரப்பர் பண்டை சுற்றிடுவாங்க. சுற்றிட்டு 2 சோடா முடியில் ஓட்டையை போட்டுட்டு அதை வச்சுட்டு ரிவர்ஸ் இழுத்து விட்டோம்னா டக் டக் டக்கு சுற்றி போயிட்டு வந்து நீங்கள் விளாண்டுருக்கீங்களே தெரியல. அதுவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த ரிமோட் கார் மாதிரி தான் அது. நாங்கள் வந்து அப்போவே வந்து கிரிட்டிக்கலாக யோசிப்போம், கிரிட்டிக்கலாக பண்ணுவோம். அந்த கேமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த ஏதாவது ஒர்க்கு வந்து இந்த ரிமோட் கார் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்தா முதல்ல என்ன பண்ணுவோம், அடிச்சு உடச்சி காலி பண்ணிட்டு அந்த மோட்டரை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கு மேலே வந்து 5 ரூபாய்க்கு ஒரு இது அதை வச்சு கிரு சுற்றிக்கிட்டு இருப்போம். எங்கள் வீட்டில் செருப்பு கட்டி அடிப்பேன். ஏன்டா 100 ரூபா 150 ரூபா, அப்போதைக்கு பெரிய விஷயம் அதெல்லாம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறமேட்டு நொங்கு வண்டி. நொங்கு வண்டி எல்லாருமே விளையாண்டுருப்பாங்க. ஆமா, அது எல்லாரும் விளையாண்டுருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கேம் இருக்கு, WW கார்ட்ஸ்னு ஒரு கார்டு இருக்கு. அது கடையில் வாங்கிட்டு வச்சுக்குவோம். 2-3 கார்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது எப்படின்னா கிட்டத்தட்ட ரம்மி விளையாடுற மாதிரி. நிறைய பேர் வந்து விளையாண்டுருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய 90s கிட்ஸ் எல்லாமே அந்த பூமருக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு பூமர் பபுல்காம் வாங்கினோம்னா ஒரு கடை கொடுப்பாங்க. நாங்கள் கேட்டோங்க, அண்ணன் ஜான்சனா கடை கொடுங்கண்ணே அப்படி கேட்போம், பிக்ஸோ கடை கொடுங்கண்ணேன்னு கேட்போம். அவருக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. தம்பி இதில் எது வேணுமோ எடுத்துக்கப்பா, ஒரு கடை மட்டும் எடுத்துக்கப்பா அப்படிம்பாரு. அந்த பூமர் வாங்கினா ஒரு பூமருக்கு ஒன்று கொடுப்பாங்க. அப்போதைக்கு வந்து பிக்ஸோ ஆப்போசிட்ல வந்தான்னு வச்சுங்க, நான் வெயிட் சொல்றதுக்குள்ள நீயா கொடுத்துன்னு சொல்லி மிரட்டுவோம் அவனை. ஆப்போசிட்ல வந்து ஜான்சன் வந்து நம்பர் 1 ரேங்க்ல இருப்பாரு. ஆனா அவர் நாங்கள் ஈஸியா பிடிக்கிறோம். எப்படின்னா அதே மாதிரி கிரிக்கெட் கார்டில் வந்து சச்சின் வந்துட்டாருன்னா ஆவரேஜ், அதே மாதிரி வந்து ரன் ரேட்டு, ஆவரேஜ் ஸ்கோரு அதை எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். அந்த மாதிரி மிரட்டி கார்டை வாங்கிடுவோம். அதுவுமே நல்லா இருக்கும். கரெக்டு தான். 52 சீட்டு அதில் வந்துட்டு ஜோக்கர் இருக்கும். ரம்மி அது இன்ன வரைக்கும் விளாண்டது கிடையாது. அங்கே அந்த மாதிரி விளாட்ற இடத்துல வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சீட்டு கட்டெலாம் தொட்டோம்னா அடி பிச்சு விடுவாங்க. அதெல்லாம் நான் மேக்ஸிமம் விளாண்டது இல்லை.
அப்புறம் அந்த இந்த குச்சி ஒரு பெரிய குச்சி ஒன்று இருக்கும், விளக்கங்குச்சியை சின்ன சின்னதாக உடச்சி இப்படி ஸ்ட்ரைட்டாக 7 குச்சி அது பேர். 10 குச்சி இருக்கும். அப்படி வச்சுட்டு டப்புன்னு போடுவாங்க. 9 சின்ன குச்சி ஒரு பெரிய குச்சி. அந்த ஒரு குச்சி எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஷேக் இல்லாமல் எடுக்கணும். அதையுமே ஆடிடக்கூடாது. அது பொறுமைக்கு உண்டான சோதனை மாதிரி அந்த ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுக்கு அது அந்த கேம் நல்லா இருக்கும். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கேம்லையுமே வந்து நம்ம 90s கிட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுருந்துருப்போம். இப்போ இருக்க கேமெல்லாம் வந்து எல்லாம் ப்ளே ஸ்டோர் போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமேட்டு வந்து மொத்தமாக ஒரு 10 ரூபா 5 ரூபா சேர்த்துட்டு நானே எங்கள் அண்ணெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்போ திருப்பூர் டெய்லர்னு ஒரு கடை இருக்கும், எங்கள் ஊருக்கு நடுவில் அந்த டெய்லர் கடை இருக்கும். அவர் கடை தான் ஃபேமஸ்ஸு. 10 ரூபா கொடுத்தா அரை மணி நேரம் விளாடலாம். 10 ரூபா கொடுத்தா அரை மணி நேரம் விளாடலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம், வாரம் ஃபுல்லாக வீட்டில் கொடுக்குற காசை வந்து 1 ரூபா 2 ரூபா சேர்த்து வச்சு 20 ரூபா 30 ரூபான்னு சேர்த்துருவோம். 20 ரூபாய் கொண்டு போய் கட்டிடுவோம். கட்டிட்டு ஃபஸ்ட்டு ½ அவர் எங்கள் அண்ணன் விளாடுவோம், அடுத்த ½ அவர் நான் விளாடுவேன். அதே மாதிரி நான் அந்த WWE கேம் விளாடுவோம். அப்புறம் அந்த கார் ரேஸ் ஒன்று இருக்கும், அந்த கேம் விளாடுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி விளாட ஆரம்பித்தோம். ஓகே ஓகே. நியூஸ் பேப்பரில் வந்துட்டு சின்னதாக மலர்கள் புக்கெல்லாம் வரும்ல, சின்ன சின்ன புக்ஸ், தெய்வீக மலர், பக்தி மலர், அந்த மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா கட்டமாக போட்டு பேர் கண்டுபிடிக்கிறது. சுடோகு. சொடக்கு. சொடக்கு இல்லைங்க, சுடோகு. ஆமாம், அந்த வட்டமாக போட்டு லெட்டர் இருக்கும். அது அப்புறமேட்டு மெயினாக வந்துட்டு இன்னொரு வந்து என்னன்னா சுட்டிவிடன் படிப்போம். சுட்டிவிடனில் வந்து ஒரு கேம் கொடுப்பாங்க. ஒரு பெரிய டைனோசரு, ஒரு பெரிய காரு, இல்லாட்டி ஒரு பெரிய லைப்ரரி, இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நாங்கள் அப்போவே வந்து அதெல்லாம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், சுடோகு ஃபில் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு இது மறைந்திருக்கும் உருவத்தை கண்டுபிடிச்சு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு தருவோம் அப்படின்ற மாதிரி சுட்டிவிடனில் வரும். அதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை மேக்ஸிமம் கொட்ட தெரியாத எங்கள் அண்ணன் தான் வெட்டுவான். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை லைட்டாக கட் பண்ணி கோந்து போட்டு ஒட்டி நம்ம பெரிய டைனோசர் ரெடி பண்ணோம். பெரிய டைனோசர் அது ஃபுல்லாகவே ஒரு இது கொடுத்துருவாங்க, ஒரு 5-6 லேயர் கொடுத்துருவாங்க. இது டைனோசரோட கண்ணு, இது டைனோசரோட காது, இது டைனோசரோட அந்த வால், அந்த கால், இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அவர் பெரிய ஸ்பேர் பஸ் ரெடி பண்ணோம், 2 இது ரெடி பண்ணோம். அது ரொம்ப நாள் வச்சிருந்தோம். ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா அந்த மழை காலத்தில் வந்து அப்படியே ஒரு மாதிரி இப்படி ஆயிடுச்சு பஸ். இப்படி இருந்த பஸ் ஒரு மாதிரி இதாயிடுச்சு. பட் அதெல்லாம் வச்சிருந்தோம், ரொம்ப நாள் வச்சிருந்தோம். மெயினான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, அது சொன்னீங்கன்னா நீங்களே எக்ஸைட் ஆயிடுவீங்க. கலர் கோழி குஞ்சு சீசனுக்கு கலர் கோழி குஞ்சு வந்து ஊர் ஃபுல்லாக வைப்பாங்க. நாங்கள் போயிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லுவோம், அப்பா வாங்கி கொடுக்குப்பா அப்படின்ட்டு. அவர் மொத்தத்துக்கு எனக்கு 2 கணக்கு 2 வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு ஓலை ஒரு இது மாதிரி இருக்கும், ஓலை இப்போ அப்படியே நம்ம கூட இருக்குல்ல, அது மாதிரி ஓலையிலே ஒரு கூட மாதிரி இருக்கும். அந்த சந்தைக்கு புளியெல்லாம் வாங்குறது கொண்டு போவாங்க. அந்த கூடையில் மாட்டி அதில் தொங்க விட்டுருவோம், அதில் போட்டு வச்சுருவோம். அது ஆக்சுவலாக பிராய்லர் கோழி தான். அது கலர் அடிச்சு கொடுத்துருவாங்க. அது அந்த குளிர் டயத்தில் தாங்காமல் செத்து போயிடும். அது செத்து போகிற டயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில இடத்துல கோழி பருந்து வந்து தூக்கிட்டு போயிடும், கோழி குஞ்சு தூக்கிட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சு அந்த நான் வளர்த்த 2 கோழி வளர்த்தேன், அந்த 2 கோழி குஞ்சு வளரவே இல்லை. கடைசி வரைக்கும் குஞ்சாவே கொண்டு விட்டாங்க, செத்து போச்சு. சீக்கிரம் வந்து செத்துல அடி பருந்து தூக்கிட்டு போயிடும். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, குட்டி நாயாக வளர்ப்பாங்க. அந்த நாய் இறந்தோம்னா அது கஷ்டம். இந்த வீடியோவில் வந்து பல நினைவுகளை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆமாம், உங்களுக்கும் சில நாங்கள் பேசுனது வந்து உங்களுக்கு வந்து அந்த பல நினைவுகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அதியமான். நான் உங்கள் பொன்னியின் செல்வன். நன்றி, வணக்கம்.